ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாநில மறுசீரமைப்பு குழுக்கள் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த லாஸ்ட்டு குழு வந்து பசலளி குழு இல்லைங்களா, 1953 டிசம்பரில் அமைச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1953 அக்டோபர் 1 வந்து ஒரு மாநிலத்தை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க, மொழிவாரி மாநிலம். ஃபஸ்ட்டு அதான் பிரித்தாங்க. எதுனா ஆந்திராவை தான் ஃபஸ்ட்டு பிரிச்சிருப்பாங்க. பிரிக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா 1953 அக்டோபர் 1. இதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு. 65 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டார். ஆந்திராவை வந்து தனி மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது அப்போது வந்து அதோட தலைநகரம், ஆந்திராவோட தலைநகரம் கர்னூலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முதலமைச்சர் யார் அப்படின்னா டிஎன் பிரகாசம், ஆந்திர கேசரின்னு அழைக்கப்படுவார் இவர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 நவம்பர் 1 கொண்டு வருவாங்க. இது யாரோட பரிந்துரையின் அடிப்படையில்னா பசலளி குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில். மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து தமிழ்நாடு எப்போ உருவாச்சு அப்படின்னா 1956 நவம்பர் 1 அந்த சட்டம் கொண்டு வந்த நாள் அன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.